Hi babes, welcome back to my channel Ramala Shifam Secret Lover episode 3. போன எபிசோட் பார்க்காதவங்க ஐகால லிங்க் இருக்கும் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் சீன் அவங்களோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிக்குது. அப்போ ஷாயாங், ஜுங்ஸி, டவ் இவங்க 3 பேருமே ஒன்றா விளையாடும் போது ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது ஜுங்ஷி ரொம்ப ஈஸியாக ஷாயாங்கை கண்டுபிடிச்சிருவான். அதே மாதிரி ஷாயாங்கு டாவும் ஜுங்ஷி ஒன்றா ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அதே மாதிரி டாவும் இந்த ஜுங்ஷியை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஆனால் ஜுங்ஷியால் டாவை தனியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரான்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் எபிசோட அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. அதில் டாவு ஜுங்ஷியை கிஸ் பண்ணுறாள். எனக்கு உன்னை எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டா அவனோட தோளில் சாஞ்சிட்றாள். அப்போ ஜுங்ஷி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்ன சொல்கிற நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், உனக்கு மெடிசன் கொடுக்க வந்தேன், அவ்வளோதான், இதில் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி ஒன்றா இருக்கும், நான் எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நீ நானும் ஒரே பெட்டில் தானே தூங்குவோம் அப்படின்னு டாவ சொல்ல, டே ஏன்னா என்கிட்ட ஒரு பெட்டு தான் இருந்துச்சு, அந்த பெட்டு பெருசாக இருந்துச்சு, அதனால தான், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, இல்லை நீ போய் சொல்கிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு டாவ் சொல்லிக்கிட்டே இருக்க. ஜுங்ஷி கோவம் வர அவன் டாவை தள்ளி விட்டுடுறான். நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, அந்த மாதிரி எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த சீன் கட் ஆகிட்டு அடுத்த சீன் வருது. அதெல்லாம் ஷாயாங் இருக்கால, அவ ஜுங்ஷி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு உங்க 2 பேருக்குள்ள, கொஞ்ச நாளா 2 பேரும் பார்த்துக்கவே மாட்டேங்க, பேசிக்கவே மாட்டேங்க, இப்படியே இருந்தா எப்படி ஆகுறது, ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப மோசமானது என்ன தெரியுமா, இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான், இதே மாதிரி நீ அவங்ககிட்ட பேசாமல இருந்தா அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆகிடும், தயவு செஞ்சு நீயாச்சும் அவன்கிட்ட போய் பேசுடா, நம்ம 3 பேருமே ஒரு ட்ரியோ, அதை மறந்துடாத, நம்ம 3 பேர் இதே மாதிரி எப்பயும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு ஜூஷி வீட்டுக்கு வந்துட்டு டாவுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவனோட ஒரு மனசாட்சி, நீ எதுக்கு அவனுக்கு கால் பண்ணணும், அவன் தானே தப்பா நினச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு மனசாட்சி, அவனை பற்றி புரிஞ்சுக்காம அவனை கீழே தள்ளி விட்டுட்டல அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி 2 மனசாட்சியும் மாறி மாறி இவனை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அவனுக்கு கடுப்பாயிடுது. 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் குளிக்க போறேன் அப்படின்னு அவன் எந்திரிச்சு குளிக்க போறான். அடுத்த நாள் செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப ஜிம்ஷி யோசிக்கிறான், ஒருவேளை உண்மையாலுமே நான் டாவை இழந்துடுவேணும் அப்படின்னு. ஏன்னா டா வந்து எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. அப்ப தூரத்துல டாவும் ஷா யங்கும் ஒன்னா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டாவ் ஜுங்ஷியை பார்த்துடுறான். ஜுங்ஷி உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். டாவை விடாம அவன் பின்னாடியே ஓடி வரான். அதை பார்த்த ஷா யாங்கு, என்னடா பண்றீங்க, மறுபடியும் சண்டை போடுறீங்களா அப்படின்னுட்டு, பரவாயில்ல ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்தா சரி அப்படின்றான். டாவ் அவன் பின்னாடி துரத்திட்டு ஓட ஜுங்ஷி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். அப்ப அங்க ஒரு கார் வருது. அந்த கார் ஆல்மோஸ்ட் ஜுங்ஷியை இடிச்சிருக்கும். ஆனா டாவ் இழுத்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ற நீ, வா நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுறேன் அப்படின்னு டாவ் சொல்ல, அது ஒன்றும் வேண்டாம், எனக்கு என்ன என் வீட்டுக்கு வழி தெரியாத, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்கிறேன்ல வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜுங்ஷியோட வீடு வாசல் வந்ததுமே, அதான் என் வீடு வந்துருச்சுல நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, அப்பயும் டாவ் அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. கதை ஓப்பன் பண்ணி அவனை உள்ளே அனுப்பிட்டு அவனும் உள்ளே வரான். நீ எதுக்குள்ளே வர அப்படின்னு கேட்குறான். அதற்கு டாவ் சொல்கிறான், உனக்கு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிக்க போகுது, போய் ஃபஸ்ட்டு குழி அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் ஃபீவர் இருக்குது நீ போய் குழி அப்படின்றான். அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி நீ போய் குழி நீ போய் குழி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கடைசியில் டாவ் சொல்கிறான், பேசாமல் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலாமான்னு. அவ்வளோதான், அதுக்கு மேலே ஜுங்ஷி அங்கே நின்றுட்டு இருப்பானா, நானே போய் குளிக்கிறேன் அப்படின்னு குளிக்க போயிடுறான். போனவன் திரும்ப வந்து டாவ் நல்லா மழையில் நினைச்சிருக்கால, ஸோ அவனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவன் குளிக்க போகிறான். கொஞ்ச நேரம் ஆயிடுது, 2 பேரும் குளிச்சுட்டாங்க போல. டாவ் குளிச்சுட்டு ஜுங்ஷியோட ரூமுக்கு வரான். அப்போ அவனுடைய பழைய திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்கு. அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும்போது எழுதின நோட் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு நோட் புக்கை எடுத்து பார்க்க டாவுக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரே ஹாப்பியாக அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜுங்ஷி வரான். இதெல்லாம் நீ இன்னும் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு அவன் ஜுங்ஷி கிட்ட கேட்குறான். அப்போ ஜிம்ஷி அவனுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ பின்னாடி இருந்து டாவ் அவனை ஹக் பண்ணிட்டு, எனக்கு எப்பயுமே ஒன்று தான் பிடிக்கும், நானும் என் மனசில் தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அப்பயும் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சு, அன்னைக்கு ஷா அங்கே நீயும் க்ளோஸாக உட்காந்துருந்தீங்கள, அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் எனக்கு நானே பொய் சொல்லிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஜுங்ஷிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லாம் நீ ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்ன பிடிக்கும். நீ என்ன இப்படி சொல்ற? அப்படின்னு அவன் கேட்க, ஆனா நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஃபேமஸ் ஆக்குனதே நீ தானே. எனக்கு எல்லாம் நீ தானே கத்துக் குடுத்த அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஜுங்ஷி தான் டாவுக்கு எப்படி விளையாடுறதுன்னு கத்துக் குடுப்பான். ஆனா டாவ் நல்லா விளையாட எல்லாரும் டாவ பாராட்டுவாங்க. இந்த பழைய ஞாபகம்லாம் இப்ப அவனுக்கு வருது. அப்ப டாவ் அவன் பக்கத்துல வந்து, எல்லாமே உன்னால தான். எனக்கு எப்பயுமே உன்ன தான் பிடிக்கும் அப்படின்னு இழுத்து அவன கிஸ் பண்றான். ஃபர்ஸ்ட்டு ஜுங்ஷி அத வேண்டாம் அப்படின்ற மாரி தடுக்க தான் ட்ரை பண்றான். ஆனா கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அவனும் டாவ கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள நெறைய விஷயம் மாறிடுது. ஜுங்ஷியும் டாவ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறான். அவனுக்கும் டாவ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நடந்துக்கிறாங்க. டாவோடைய வீட்டுக்கு அடிக்கடி ஜுங்ஷி வரான். அப்ப ஜுங்ஷி கேட்குறான், என்ன உங்க அப்பா வரலையா அப்படின்னு. தெரியல அவர் எப்ப வருவாருன்னு. அவர் வந்து 2, 3 மாசம் ஆச்சு. அவர் இல்லைன்னா என்ன, நமக்கு கம்ஃபர்டபுளா தானே இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் ஷாயாங்க ஜுங்ஷின் கிளாஸ் முடிஞ்சு எந்திரிக்க போறாங்க. அப்ப டா வந்து பின்னாடி இருந்து ஜுங்ஷியை ஹக் பண்ணிக்கிறான். வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறான். பரவாயில்ல, ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்துட்டீங்க போலயே. ஆனா ஃபர்ஸ்ட்டை விட நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே அப்படின்னு ஷாயாங் கேட்க, என்ன சொல்ற நீ அப்படின்னு ஜுங்ஷி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். சும்மா நடிக்காதடா, எனக்கு எல்லாம் தெரியும். டாவுக்கு உன்னை பிடிக்கின்ற விஷயம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். நீ என்ன அவகிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டியா அப்படின்னு அவ டாவ் கிட்ட கேட்க, டாவ் ஆமான்னு சொல்றான். அப்புறம் என்ன, 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீ வா அப்படின்னு ஷாயாங்க கூப்பிடுறாங்க. வேண்டாப்பா, நீங்க 2 பேரும் ஒண்ணா கப்புலா போவீங்க. நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ், நான் தனியா வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவ போயிடுறான். அவங்க 2 பேரும் ஒண்ணா ஜாலியா கப்புலா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் டிராமா கிளப்ல சேர்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜிம்ஷி அவங்கள எல்லாருமே கிளப்புக்குள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கான். அப்ப டாவ் அவனை பாக்குறதுக்கு அங்க வரான். டாவ் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பொண்ணு வரான். அந்த பொண்ணை பார்க்கும்போதே தெரியுது இவ ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ண போறான்னு. வந்துட்டு, நான் ஜூனியர் கிடையாது, ஆனா நானும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு அப்ளிகேஷனை கொடுக்குறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, நாங்க தானே ஃபர்ஸ்டா வந்தோம், இந்த பொண்ணு என்ன வந்ததுமே கொடுக்குறா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப டாவ் அங்க வந்துட்டு, உன்னை டீச்சர் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். டீச்சர் யாரும் கூப்பிட்ட மாதிரி தெரியல, டாவ் தான் வேணும்னே அவனை கூப்பிடுறான்னு தெரியுது. சரி சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன் அப்படின்னுட்டு டாவ் கூட போயிடுறான் ஜுங்ஷி. ஜுங்ஷியே வச்ச கண்ணு வாங்காம அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் தான் ஏற்கனவே சொன்னாலே இவ தான் ப்ராப்ளம்னு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஜுங்ஷி டாவ் கூட அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். டாவ் என்னமோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஜுங்ஷி ஃபோன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப டாவ் பின்னாடி இருந்து வந்து அவனை ஹக் பண்ணி கணத்துல கிஸ் பண்றான். உடனே ஜுங்ஷிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். டாவுக்கு ஒண்ணுமே புரியல. இதை விட என்ன இவனுக்கு முக்கியமான வேலை அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் ட்ராமா கிளப்ல புதுசா சேர்ந்த மெம்பர்ஸ்க்கெல்லாம் இவங்க ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த கிளப்ல சேர்ந்திருக்க பொண்ணுங்க எல்லாருமே டாவ் கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாங்க. அதெல்லாம் ஜுங்ஷியும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா இந்த புது பொண்ணு ஒருத்தி வந்தால, அவ பேர் வந்து யூமி. அவ வந்து ஜுங்ஷியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, நான் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஜுங்ஷி சொல்றான். அந்த பொண்ணு யூமி உடனே நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, டாவ் அவனும் வரேன்னு சொல்றான். இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜுங்ஷி சொல்ல, இல்ல நான் தான் சொல்றேன்ல வா நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு டாவ் ஜுங்ஷியை கூட்டிட்டு வெளியில வரான். பக்கத்து ரூம்ல போய் கதவை சாத்திட்டு அவன் பக்கத்துல போய் அவனை கிஸ் பண்ண போறான். என்ன பண்ற நீ அப்படின்னு ஜுங்ஷி கேட்க, எதுக்கு நீ என்னை விட்டுட்டு தனியா போக பிளான் பண்ண அப்படின்னு கேட்கிறான். ஏண்டா ஃபுட் டெலிவரி தானே வாங்க போனோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு ஜுங்ஷி சொல்ல, அப்ப இந்த யூமி இருக்கால, அவ இவங்களை தேடிட்டு வெளியில வரான். அவ ஆல்மோஸ்ட் அந்த ரூம் பக்கத்துல வந்துடுறான். இத்தனைக்கு அந்த ரூம் ஓப்பனா தான் இருக்குது. ஒருவேளை அவ பார்த்துட்டாலா என்னன்னு தெரியல. அப்ப கரெக்டா அங்க ஷாய் அங்க வந்துடுறான். யூமி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல டாவும் ஜுங்ஷி இங்க வந்தாங்க ஃபுட் டெலிவரி வாங்குறதுக்காக, அதான் அவங்கள எங்கேயாச்சும் நீ பாத்தியா அப்படின்னு கேட்க, இல்லவா நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து அவங்கள தேடலாம் அப்படின்னு ஷாயாங் யூமி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜிம்ஷி டாவ செமையா திட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ற, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ ஜெலஸ் ஆகுற. யூமி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம 2 பேரையும் பார்த்திருப்பான், பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, டாவ் மறுபடியும் அவன் பக்கத்துல இருந்து அவனை கிஸ் பண்ண போறான். ஏன்டா இப்படி சும்மா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நம்ம இத்தனை நாளா ஃப்ரெண்டா இருந்தோம், இப்ப லவ்வர்ஸா இருக்கும். ஆனா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா நடந்த மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இனிமே நீ என்னை டச் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது, என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, சரி ஆனா 1 மாசத்துக்கு தான். நம்ம ராக் பேப்பர் சிசர் போட்டு பார்க்கலாம். அதுல நீ வின் பண்ணிட்டா நீ சொன்ன மாதிரி 1 மந்த்துக்கு
நோ டச்சிங் நோ கிஸ்ஸிங் ஓகேவா அப்படின்னு சொல்ல ராக் பேப்பர் சிசர் போட்டு பார்க்குறாங்க. அதில் ஜிம்ஷி தான் வின் பண்ணுறான். ஸோ 1 மந்த்துக்கு நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, ஆனால் 1 மந்த்துக்கு அப்புறம் நீ என்னை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு டாவ் சொல்ல அதுக்கு ஜிம்ஷி ஓகேன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.